9வது நாள், அது அரஃபாவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள், அது யௌமுன் நஹர், அறுத்து பலியிட வேண்டிய நாள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த அரஃபாவுடைய தினத்தை பற்றி நபி அவர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள்? அந்த நாளிலே நோன்பு நோற்பதை சிறப்புக்குரிய ஒரு காரியமாக நபி அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பதை பற்றி கேட்கப்படுகிறது. அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யு கஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, அந்த ஒரு நாளில் நோன்பு நோற்பது கடந்த ஓராண்டின் பாவத்திற்கும் அடுத்த ஓராண்டின் பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும். தன்னிடத்தில் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது இந்த நாளை நோன்பு வச்சா என்ன சிறப்புன்னு கேட்கப்படுது. அப்போது நபி அவர்கள் அதற்கு பதிலாக விடையாக சொல்கிறார்கள், கடந்த ஒரு வருஷத்து பாவத்துக்குரிய பரிகாரம் அது, அது மட்டுமல்ல அடுத்த ஒரு வருஷ பாவத்திற்குரிய பரிகாரமாகவும் அமையும். அப்படின்னா 2 வருட பாவங்கள், முன்னால் ஒரு வருஷம் பின்னால் ஒரு வருஷம், 2 வருட பாவத்திற்கு பரிகாரமாக நாம் ஒரு நாளில் நோக்கிற நோன்பு அமைகிறது. ஒரு நாள், அந்த ஒரு நாள் 24 மணி நேரமும் நம்ம நோன்பு வைக்க போறதில்லை, குறிப்பிட்ட நேரங்கள் தான் நோன்பு வைக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நேரங்கள் நோன்பு நோற்பது நமக்கு 2 வருஷ பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னால் அரஃபாவுடைய தினம் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தினம். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பை வழங்கியிருக்கிறான் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வழங்கப்படுகின்ற நாள் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, மாமின் யோமின் அக்ஸரு மின் யாத்திகல்லாஹு ஃபீஹா அப்தம் மினன் நார், அரஃபாவுடைய தினத்தில் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான அடியார்களை விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து தனது அடியார்களை விடுதலை செய்வது கிடையாது. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாள், அதுதான் அரஃபாவுடைய தினம் என்று சொல்கிறோம். அந்த அரஃபாவுடைய தினத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிற மற்றும் ஒரு சிறப்பு, நரகத்துக்குரியவர்கள் நல்லா தீர்மானித்து வச்சிருப்பான்ல, ஏன்னா சொர்க்க நரகம் இனிமேல் தான் போகணும். அல்லாஹ் மறுமை நாளில் அனைத்து அடியார்களுக்கும் தீர்ப்பு வழங்குகின்ற பொழுதுதான் சுவனத்திற்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்திற்குரியவர்கள் நரகத்துக்கு போவாங்க. இன்னும் யாரும் அங்கே போகலை. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களாக இருந்தால் கூட அவர்களும் இறைவனின் அரிசை சுற்றி பறவை வடிவத்திலே சுற்றி கொண்டிருப்பார்கள் என்று தான் சொல்லப்படுகிறது ஒழிய அவங்களே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நமக்கு சொல்லப்படலை. அப்போ மறுமை நாளில் இறைவன் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகுதான் சொர்க்கத்துக்குரியவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்குரியவங்க நரகத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த செய்தியில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், அப்படி நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் இருப்பாங்கல்ல, இறைவனால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள், மறுமை நாளில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டியவர்கள், அவங்க அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய தினத்தில் மன்னிப்பு கொடுப்பானா, உன்னையெல்லாம் மன்னிச்சிட்டேன், இவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கிருங்கள், இவங்கெல்லாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, நரகத்திலிருந்து இவங்களை விடுதலை செஞ்சிருங்க, இவர்கள் சுவனத்திற்குரியவர்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்கி